ஃபிஃப்த் ஆப்ஷன் ப்ராப்ளம் பார்க்கலாமா? இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். வாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். On the set of natural numbers, the relation R defined by x related to y if x plus 2y equal to 1. அனைத்து இயல் எண்களின் கணத்தில் தொடர்பு R என்பது x plus 2y equal to 1 எனில் x related to y என வரையறுக்கப்படுகிறது. ஓகேமா, இதில் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ரிலேஷன் என்னமா கொடுத்துருக்காங்க? ரிலேஷன் ஃபார் x related to y. கரெக்டா? ஸ்டேட்மெண்ட் வந்து என்னமா? x plus 2y equal to 1. ஓகே, அப்போது இந்த செட்டில் என்ன நம்பர்லாம் இருக்கும்? செட்டுங்கிற நம்பரில் என்னெல்லாம் இருக்கும் பாருங்கள். இப்போது அதுக்கு முன்னாடி நேச்சுரல் நம்பர் இயல் எண்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? நேச்சுரல் நம்பர்னால் என்னன்னு தெரியணும். நேச்சுரல் நம்பர்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு நமக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டு இருக்கும். சரியாமா? அதாவது நமக்கு நேச்சுரல் நம்பர் இயல் எண்கள், தமிழில் வந்து இயல் எண்கள். ஓகே, இப்போது இந்த செட்டில் என்னென்ன நம்பர்லாம் வருமா? வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி வர ஆன்சர் இருக்கு இல்லையா? அதில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 2y ரெண்டே ஆட் பண்ணியாச்சுன்னா எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, ஒய்க்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சா வரக்கூடிய ஆன்சர் வந்து இந்த இடத்துல இருக்கணும். அதாவது நேச்சுரல் நம்பரில் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. பட் அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு பாருங்கம்மா. இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். இந்த ஈக்குவேஷனில் இது கரெக்டா பாருங்களேன். மினிமமாக நம்ம இது மினிமம் வேல்யூ என்னது? 1 இல்லையா? அப்போது இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1 + 2 ஆஃப் ஒய்யோட வேல்யூ நம்ம 1னே போடுவோம். ஈக்குவல் டு என்னமா வரும்? 1 + 2y 2 1னா 3 வரும். இது எப்படி நாட் ஈக்குவல் டு 0 வரும்? வராது இல்லையா? அப்போ இதில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ராங்குன்னு இருக்குது. புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணாலும் இந்த செட்டில் வராது. அப்படின்னு அந்த செட்டில் என்னமா இருக்குது? எதுவுமே இல்லை. இந்த செட்டில் என்ன இருக்குது? எதுவுமே போட முடியாது. இந்த கண்டிஷன் பிரகாரம் நம்ம இந்த செட்டில் எந்த நம்பருமே நம்ம போட முடியாது. இதுக்கு பேர் என்னமா? எம்டி செட். ஓகேம்மா, எம்டி செட். இதை வந்து பையன் கூட நம்ம சொல்லலாம், எப்படின்னாலும் சொல்லலாம். ஸோ அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது என்னதுமா? எம்டி செட். இப்போ நம்ம வெரிஃபை பண்ணலாம், செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்சிவிட்டி, தமிழில் வந்து தற்சுட்டு தொடர்பு. ஓகேம்மா, இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் எழுதலாமா? பாருங்கள், ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர். இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் எழுதலாமா? ஸ்டேட்மெண்ட் என்னமா வரும்? நம்ம அந்த கொஸ்டின் அப்படி எழுதலாம். எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னமா பண்ணணும்? இப்போ இந்த இடத்துல நம்ம 1 சப்ஸ்டியூட், அந்த 1 இல்லை எக்ஸு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இல்லையா? எக்ஸுக்கு பதிலாக எக்ஸு, இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக இப்போ எக்ஸ் எடுத்துட்டோன்னா எக்ஸு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இல்லைனா ஒய் எடுத்துட்டிங்கன்னா ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணணும். எதனால எடுக்கலாம்? எக்ஸ் தான் எடுக்கணும்னு கிடையாது. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 2 ஆஃப் இந்த ஒய்க்கு பதிலாக நம்ம எக்ஸு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஈக்குவல் டு 1. அப்போது 2x + 2xனா 3x ஈக்குவல் டு 1. x ஈக்குவல் டு 1/3. இப்போ இந்த இடத்துல ராங் ஆகிடுச்சு பாருங்கம்மா. ஏன்னா இப்போ 1/3ங்கிறது என்னம்மா? நாட் ஏ நேச்சுரல் நம்பர். கரெக்டாம்மா? ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்க நேச்சுரல் நம்பர்னு. பட் 1/3ங்கிறது நேச்சுரல் நம்பர் கிடையாது, ரேஷ்னல் நம்பர். ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓகேம்மா, அப்போ என்ன எப்படிமா கன்க்ளூட் பண்ணலாம்? தட் ஃபார் இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவிட்டி. தமிழ் எழுதலாம், இது தற்சுட்டு தொடர்பு அல்ல. ஓகேம்மா, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன செக் பண்ணுவோம்? சிமெட்ரிசிட்டி அண்ட் டிரான்சிட்டிவிட்டி. ஓகேவா? இதில் ஒரு சின்ன க்ளூ இருக்குது. அது என்னன்னா, நமக்கு இப்போ கிடச்சிருக்கிறது எம்டி செட் இல்லையா? அப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளாக படிக்கலாம் பாருங்கள். நம்மளுடைய டெக்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 15 பாயிண்ட் நம்பர் 7 illustration 1.4ல் கொடுத்துருக்காங்கம்மா. அண்ட் எம்டி ரிலேஷன் கேன் பி கன்சிடர் அஸ் சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். அதுவே தமிழ் மீடியம் புக்கு பேஜ் நம்பர் 7ல் பேஜ் நம்பர் 20 பாயிண்ட் நம்பர் 7 விளக்க எடுத்துக்காட்டுகள் 1.4ல் கொடுத்துருக்காங்க. வெற்று தொடர்பினை சமச்சீர் மற்றும் கடப்பு தொடர்பாக கருதலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இதுக்கு அடுத்து சமச்சீர் மற்றும் கடப்பு தொடர்பை ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே ஃபினிஷ் பண்ணலாம். எழுதலாம் பாருங்கள். பேஜ் நம்பர் 15 பாயிண்ட் நம்பர், சரியாம்மா? பாயிண்ட் நம்பர் 7 அண்ட் எம்டி செட். ஓகேம்மா, எம்டி செட் ஆல்சோ கன்சிடர் அஸ் symmetric. ஓகேம்மா, symmetric and transitive. ஓகே, ஸோ நம்ம சிமெட்ரிக்கோ டிரான்சிட்டிவோ நம்ம வெரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேம்மா, நம்ம தமிழ் மீடியம் புக்கில் எழுதியிருக்காங்க பாருங்கள். பேஜ் நம்பர் 20 பாயிண்ட் நம்பர் 7. சரியாம்மா? எவ்வளோ எழுதலாம்? வெற்று கணத்தை
சமச்சீர் மற்றும் கடப்பு தொடர்பாக கருதலாம். ஓகேம்மா, அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சது. ஓகேம்மா.